This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் திருப்பூர் மாவட்டம் அதிகளவு தேர்ச்சியடைந்து மாநில அளவில் முதலிடம் பிடித்திருக்கிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகிதத்தில் திருப்பூர் மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் 97.45 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தலா 97.42 விழுக்காடு தேர்ச்சியுடன் சிவகங்கை, ஈரோடு மாவட்டங்கள் 2வது இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளன. அரியலூர் மாவட்டத்தில் 97.25 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றதன் மூலம் அந்த மாவட்டம் 3வது இடத்தில் உள்ளது. 96.97 விழுக்காடு தேர்ச்சியுடன் கோவை 4வது இடத்தில் உள்ளது. 2023ஆம் ஆண்டு தேர்ச்சி விகிதத்தில் முதலிடத்தில் இருந்த விருதுநகர் மாவட்டம் தற்போது 96.44 விழுக்காடு தேர்ச்சியுடன் 5ஆம் இடத்திற்கு சரிந்துள்ளது. தேர்ச்சி விகிதம் குறைந்தது தொடர்பான காரணத்தை கண்டறிய குழு அமைக்கப்படும் என விருதுநகர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வளர்மதி தெரிவித்துள்ளார். அடுத்த கல்வியாண்டுல ஆரம்பத்துல இருந்து மாணவர்களுக்கு முழுமையா என்னென்ன பண்ணலாம், இப்போ லாஸ்ட் இயர் என்ன தவறு நடந்திருக்கும் அப்படிங்கிறத அந்த ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியருமே ஒவ்வொரு பள்ளியிலையும் அதை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதை ஒரு குழு அமைச்சு நாங்கள் அதை சரி பண்ணி ஆரம்பத்துலேருந்தே அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் தான் சார் இருக்கோம். மாவட்ட வாரியான தேர்ச்சி பட்டியலில் திருவண்ணாமலை மாவட்டம் கடைசி இடத்தை பிடித்துள்ளது. அந்த மாவட்டத்தில் 90.47 விழுக்காடு பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர். +2 தேர்வில் முதலிடத்துக்கும் 90 விழுக்காடு தேர்ச்சி பெற்று கடைசி இடம் பிடித்திருப்பதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு பார்க்கின்ற போது பார்த்தோம்னா நமக்கு தேர்ச்சி கடந்த ஆண்டுல இருந்து நமக்கு 0.6% நம்மளுடைய தேர்ச்சி சதவீதம் உயர்ந்ததாக இருக்கும். கடந்த ஆண்டு 90.47%, 89.80 இருந்திருக்கு. இந்த ஆண்டு 90.47% உயர்ந்திருக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம தேர்ச்சி சதவீதம் உயர்ந்திருந்தாலும் கூட கடைசி இடத்துல இருக்கிறான்றது ஒரு வேதனையான விஷயம்தான். நிச்சயமாக கடந்த வருகின்ற ஆண்டுகளில் அவங்களுடைய மாணவர்களுடைய தேர்வை அணுகுகின்றது தான் எப்படி இருக்குது, நம்ம ஆசிரியர்கள் எப்படி கையாளுகின்றோம், தேர்வை மாணவர்கள் எப்படி கையாளுகின்றார்கள், ஆப்சன்டீஸ் இல்லாமல் நம்ம எப்படி பார்த்துருக்குறோம், அவங்க தேவையான கான்ஃபிடன்ஸ் எப்படி கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் நிச்சயமாக இந்த வருஷம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். +2 தேர்வில் 26,352 மாணவ மாணவிகள் குறைந்தது ஒரு பாடத்தில் 100 விழுக்காடு மதிப்பெண்களை பெற்று அசத்தியுள்ளனர். அதிகபட்சமாக கணினி அறிவியலில் 6,996 மாணவ மாணவிகள் சென்டம் மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். வணிகவியலில் 6,142 பேரும், பொருளியலில் 3,299 பேரும் முழு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். கணிதத்தில் 2,587 பேரும், கணினி பயன்பாடுகளில் 2,251 பேரும், கணக்கு பதிவியலில் 1,647 பேரும் முழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். தமிழில் 35 பேரும், ஆங்கிலத்தில் 7 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.